பிரியங்கா தேஷ்பாண்டேவை பொறுத்தவரை நீங்கள் நிகழ்ச்சியில் மென்மையான பெண்ணாக, அமைதியாக, சாந்தமாக, மக்களுக்கு பிடித்தவராக இருக்கிறார். ஆனால் இன்னொரு மறுபக்கம் பெண்களில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மணிமேகலையை போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கணவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் இந்த இப்போ இவர் பிரதீப் கேரளாவை சேர்ந்த மலையாளி, இந்த அம்மா பிரியங்கா தேஷ்பாண்டே பீகார். தமிழர்கள் முற்று முழுதாக விஜய் டிவியில் புறக்கணிக்கப்படுகிறார்கள்னு புகார். இப்போ 40,000 பேர் இந்த புகாரை ட்வீட் பண்ணுறாங்க. தமிழர்களை பிடிக்காது, ஆனால் பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள், சந்தாதாரர்கள் தமிழர்கள். இங்கே நடப்பது தமிழ்நாட்டில், ஆனால் தமிழர்களுக்கு 2ஆம் பரிசு. இப்போ இந்த குக் வித் கோமாளி இன்னும் நிறைய நாள் இருக்குது, ஆனால் முதல் பரிசு பிரியங்காவுக்கு ரிசர்வ் பண்ணியாச்சுங்கிறாங்க. விஜய் டிவியில் எது நடந்தாலும் சரி. அப்போ இதை நிர்வாக ஆதரவு இல்லாமல், இந்த சிஓஓ பிரதீப் ஆதரவு இல்லாமல் இது எப்படி சாத்தியம்? உங்கள் 2 பேருக்கு என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது? யார் நீங்கள் 2 பேரும்? வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான், சரி. அப்போ யார் பிரதீப்? உங்களுக்கு என்ன உறவு, என்ன அதிகாரம் உங்களுக்கு பிரதீப் கொடுக்குறாரு? தமிழ் சினிமாவை தமிழர் அல்ல, அரசியல் அப்படி தான் இருக்குது, சினிமா அப்படி தான் இருக்குது. தமிழச்சிகளே இல்லை சினிமாவில், பாடகைகள் இல்லை, பின்னணி பாடகைகள் இல்லை, 2. அப்போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய கலாச்சார தாக்குதல், கலாச்சார சீரழிவு நடந்துருக்குன்னு பாருங்கள். அப்போது இப்போ மணிமேகலைக்கு அந்த வாய்ப்பு இல்லை, பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் கேரளாவில் இப்படி நடக்குமா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த 2 நாட்களாக நம்ம பார்த்துட்ருப்போம், சோஷியல் மீடியாவையே ரொம்ப அதிர வச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியில் இருக்கக்கூடிய இந்த குக் வித் கோமாளி அந்த ஷோ தான். அந்த ஷோவில் நடந்த சில சம்பவங்கள், அதிலிருந்து வெளியேறிய ஒரு ஆங்கர் மணிமேகலை அவர்கள் போட்ட ஒரு வீடியோ தான் மிகப்பெரிய ஒரு வைரலாக இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் கூட பல இடங்களில் பேசிகிட்டு இருக்கீங்கன்றதை நம்மளும் பார்க்குறோம். ஊடகங்களில் அவங்க பேசிய விஷயம், அதற்கு பிறகு பிரியங்கா அவங்க பண்ண வேலைகள் போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து பார்க்கும்பொழுது நிறைய பகீர் சம்பவங்கள், நிறைய விஷயங்கள் அதில் தெரிய வருது. என்ன நடக்குது, உண்மை என்ன? ஏன்னா பிரியங்கா தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த விளக்கமும் கொடுக்கல. இன்னொரு பக்கம் பிரதீப் ராய் அப்புறம் பிரியங்காவோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. பிரதீப் ராய் அதிகமான முக்கியத்துவம் பிரியங்காவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படின்னா பிரியங்காவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பிரதீப் ராய் அவர்கள் கொடுக்குறாருன்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி ஊடகங்கள்லையுமே எழுது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் பிரதீப் ராய் பிரியங்காவுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு? இப்போ பிரியங்கா தேஷ்பாண்டேவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் ஒரு நீளமான பட்டியலாக இருக்குது. இப்போது இத்தனை பேரும் இப்போ நேரடியாக குற்றம் சாட்டுகிறது பிரியங்கா தேஷ்பாண்டேவை தான். இப்போது இவருக்கு இப்போ பிரதீப் ஏன் இவ்வளவு அதிகாரத்தை கொடுக்குறார்? இந்த அதிகாரத்துக்கு பின்னணியில் பிரியங்கா தேஷ்பாண்டே எந்த வகையில் பிரதீப்புக்கு உதவி செய்கிறார், எதை கைமாறி செய்கிறார்? இதுதான் இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போ பிரியங்கா தேஷ்பாண்டேனுடைய கணவர் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். காரணம், தாக்கு பிடிக்க முடியல, கொடூரக்காரியாக இருக்காருன்னு அவர் தன்னுடைய மனைவியை பற்றி நண்பர்கள்ட்ட சொல்கிறாரு. ஆனால் பிரியங்கா தேஷ்பாண்டேவை பொறுத்தவரை நீங்கள் நிகழ்ச்சியில் மென்மையான பெண்ணாக, அமைதியாக, சாந்தமாக, மக்களுக்கு பிடித்தவராக இருக்கிறார். ஆனால் இன்னொரு மறுபக்கம் பெண்களில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மணிமேகலையை போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கணவரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இரட்டை முகம் உடையவர் பிரியங்கா தேஷ்பாண்டே. இந்த இவ்வளவு பெரிய அதிகார மையமாக இவர் வருவதற்கு பிரதீப் எந்த வகையில் உதவி செய்கிறார்? பிரதீப்புக்கு பிரியங்கா எந்த வகையில் கைமாறு செய்கிறார்? இதுதான் இப்போ சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த விஜய் டிவி நிர்வாகம் பல முறை பல புகார்களை நீங்கள் சொன்ன பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இந்த நடவடிக்கை ஒருவேளை பிரதீப்போடு நின்று போதா, பிரதீப்புக்கு மேலே நிர்வாகத்துக்கு தகவல் போகாமல் பிரதீப் தடுத்து விடுகிறாரா? அப்படி ஒரு சந்தேகம் சந்தேகம் இருக்குது. ஏன்னா
இப்போ ஒரு 4 மில்லியன் பேர் இதில் சப்ஸ்கிரைபர் இருக்கிறான். 40,000 பேர் கமெண்ட் போட்டிருக்கான். பிரியங்கா தேஷ்பாண்டே நீங்கள் 2 முகத்தை உடையவர். இவரை நீங்கள் தமிழர்களை இந்த விஜய் டிவிக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு இலங்கை தமிழச்சி ஒரு நிகழ்ச்சியில் முதல் பரிசு வாங்குது. அதை ஜெயா டிவி முன்னாள் கேமராமேன் யார், கோபிநாத் 2ஆம் பரிசு கொடுக்குறாரு. 2ஆம் பரிசு வந்தவர்களுக்கு முதல் பரிசு. அப்போ தமிழர்களையும் தமிழச்சிகளையும் புறக்கணிக்கக்கூடிய விஜய் டிவி இத்தனை ஆண்டு காலம் இந்த இப்போ இவர் பிரதீப் கேரளாவை சேர்ந்த மலையாளி, இந்த அம்மா பிரியங்கா தேஷ்பாண்டே பீகார். தமிழர்கள் முற்று முழுதாக விஜய் டிவியில் புறக்கணிக்கப்படுகிறார்கள்னு புகார். இப்போ 40,000 பேர் இந்த புகாரை ட்வீட் பண்ணுறாங்க. அப்போ அதில் உண்மை இல்லாமல் இருக்காது. விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் முழுக்க தமிழர்களுக்கு எதிரான மனநிலையில் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. தமிழர்களுக்கு எதிரானவர்களுக்கு தான் அங்கே வேலை. ஏன்னா அது இப்போ குரூப்பாகுது. ஏன்னா பிரியங்கா தேஷ்பாண்டே, அவர் பேர் என்னன்னா பிரதீப் மில்ராய், அவர் ஒரு மலையாளி. இப்படி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனை பேருமே தமிழரே அல்லாதவர்கள். அதனால் தமிழர்களை பிடிக்காது. ஆனால் பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள், சந்தாதாரர்கள் தமிழர்கள். இங்கே நடப்பது தமிழ்நாட்டில். ஆனால் தமிழர்களுக்கு 2ஆம் பரிசு. இப்போ இந்த குக் வித் கோமாளி இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஆனால் முதல் பரிசு பிரியங்காவுக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு. ஓ, அப்போ இந்த அளவுக்கு பிரியங்கா அவ்வளோ முக்கியமான நபரா? இதை விட இது 5வது நிகழ்ச்சி. அதில் 4 தடவை நடத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த தீபாக்கா. இப்போ அவங்க என்ன, இந்த பிரதீப் பிரியங்கா தேஷ்பாண்டே டார்ச்சர் தாங்காமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, மீடியா மிஷன்ஸு ஆளை பூரா கூட்டிகிட்டு சன் டிவிக்கு போயிட்டார். இங்கே ஆட்டங்காலி படுதாக்காளி எல்லாம் அங்கே காலி. அப்போது இவ்வளவு நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணமே பிரியங்கா தேஷ்பாண்டே தான் எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. அதில் ஒரு நபரால் என்ன சார் பண்ணிட முடியும்? எல்லாரும் அவங்க ஒருத்தவங்க எல்லாரையும் எப்படி காலி பண்ணுறாங்க? எப்படின்னா இந்த நிகழ்ச்சி அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாடு இருக்கணும். தான் முதன்மையில் இருக்கணும். எல்லாத்துலேயும் அவங்களே ஆங்கரிங் பண்ண முடியுமா? எல்லா ப்ரோக்ராமையும் அவங்களே ஆங்கரிங் பண்ணிட முடியாது. ஆனால் நீங்கள் விஜய் டிவியை திறந்தால் பிரியங்கா தேஷ்பாண்டே தான் எல்லாத்துலையும் நிகழ்ச்சியில் வர்றாங்கன்னு சொல்கிறாங்களே. ஆனால் ஆண்களில் பார்த்தா மாக்காப்பான்னு ஒருத்தர் இருக்காரு. இல்லை, பெண்கள் தரப்பில் கேட்குறேன் நான். இல்லை, ஆண்கள் தரப்பில் பிரச்சனை இல்லை, பெண்கள் தரப்பில் தான். இப்போ புகார் பூராமே பெண்கள் தான். விஜய் டிவி திறந்தாலே அது பிரியங்கா தேஷ்பாண்டே டிவியாக மாறி போச்சு. நீங்கள் ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக வருதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் வாலண்டியராக தன்னை இணைத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களை நிகழ்ச்சியை தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது. விஜய் டிவியில் எது நடந்தாலும் சரி. அப்போ இதை நிர்வாக ஆதரவு இல்லாமல், இந்த சிஓஓ பிரதீப் ஆதரவு இல்லாமல் இது எப்படி சாத்தியம்? உங்கள் 2 பேருக்கு என்ன கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது? யார் நீங்கள் 2 பேரும்? வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான், சரி. அப்போது யார் பிரதீப்? உங்களுக்கு என்ன உறவு, என்ன அதிகாரம் உங்களுக்கு பிரதீப் கொடுக்குறாரு? இதுதான் அத்தனை பேருக்குமான கேள்வி. இப்போது விஜய் டிவி பிரதீப்புக்கு மேலே உள்ள நிர்வாகம் இதை விசாரிக்குதா, இல்லை நடவடிக்கை எடுக்குதா, இதில் என்ன நடந்தது? இப்படி ஒரு ஹேமா கமிட்டியை விஜய் டிவியில் போடணும். ஹேமா கமிஷன் வந்த பிறகு தான் விஜய் டிவியில் ஒரு 5 வருஷமாக என்ன நடந்தது, 5 வருஷமாக என்ன குளறுபடி, என்ன விதி மீறல், மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, மக்களை எப்படி ஏமாற்றப்பட்டார்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக தெரிய வரும். இப்போ வெளியேறியவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் ஏதாவது ஒரு டிவியில் வேலை பார்க்கணும். அப்போ அவர்களை அந்த நிர்வாகம் ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி டிடி நீங்கள் சொல்கிற அந்த திவ்யதர்ஷினி இருந்திருக்காங்க, பாவனா இருந்திருக்காங்க, எல்லாருமே இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி இவங்க வந்ததுக்கப்புறம் யாருமே காணும். அவங்க பெரும்பாலான ஆங்கர்ஸை காணும்.
இல்லை அந்த ஆங்கிள்ஸ் காணனா ஒன்று பாலியல் ரீதியான தொந்தரவாக இருந்திருக்கணும். யார் நீங்கள் பிரியங்கா தேஷ்பாண்டே மற்றவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா பணிச்சுமையில் தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கணும். அவர்கள் விட்டுட்டு போயிருக்கலாம். இப்படி ஏதோ இருக்குது. அதை மனந்திறந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் சொன்னாதான், பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். அது வரைக்கும் உண்மை மரணிக்கப்படும். உண்மையை வெளியே சொல்லணும்னா நிறைய பேர் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இதுவரை என்ன மற்றவர்கள் சொல்லாததுக்கு எதுவும் காரணம் இருக்கா சார்? ஏன்னா இப்போ இல்லை, அச்சம்தான், பயம்தான். நீங்கள் குஷ்பு ராதிகாவே சொன்னாங்க, நாங்களே பயந்துட்டு இருந்தோம். 2 பேர் இப்போ பெரிய கட்சி தலைவிகள், ஒன்று பிஜேபி கட்சியில் நேரடியாக, ஒன்று மறைமுகமாக கூட்டணியில் சேர்ந்து இப்போ 2 பிஜேபி தலைவிகள் எல்லாம் பிஜேபியில் தானே இருக்காங்க. ஆமாம், ரகசியம் மறைமுகம்லாம் ஒன்றும் தேவையில்லையே. மோடி எப்போ வேணால் பார்க்கலாமா? அமித்ஷா உள்துறை அமைச்சரை எப்போ வேணால் ஃபோன் போட்டால் பேசுவார். இவர்களே பயந்துட்டு இருக்காங்க. யார்? பெரிய வெடிக்கை. இந்த ஃபீல்டில் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன தொந்தரவையாக நடந்தது? இப்போ குஷ்பு தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழச்சிகள்லாம் கற்பை பற்றி கவலைப்படக்கூடாது, என்ன போல் இருக்கணும். கற்பை பற்றி நான் கவலையே படுறதில்லை. யார் சொன்னது? குஷ்பு. 50 வழக்கு பதிவாச்சு. எத்தனை வழக்கு? 50 வழக்கு பதிவாச்சு. 50 வழக்கு எப்படி காணா போச்சு? ஒரே கேஸில் கேஜி பாலகிருஷ்ணன் எல்லா வழக்கையும் கருணாநிதி ஆலோசனைப்படி, இந்த மாதிரி விஷயங்களை கருணாநிதி குஷ்புக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவார். இந்த ஆலோசனைப்படி எல்லா வழக்கும் ஒரே கேஸாகி எல்லாம் கோஸாகி போச்சு. இப்போ அந்தம்மா கூட உண்மையை சொல்லுவதில்லை. இப்போ எப்படி மணிமேகலையும் பாவனாவும் டிடி திவ்யதர்ஷினி உண்மையை சொல்லுவாங்க. எல்லாமே ஒரு அச்சுறுத்தல் தான். கேரளாவில் இருக்கக்கூடிய நடிகைகளை ஹேமா கமிட்டியில் நேரடியாக புகார் கொடுக்கல. ஏன் புகார் கொடுக்கலைன்னா அவர்களுக்கு இப்போ என்ன செய்தினா, இப்போ முகேஷ் அவர் சிபிஎம்மை சேர்ந்தவர், 2 முறை எம்எல்ஏ ஆனவர், அவர் மேலேயும் புகார் இருக்குது. அவர் புகார் கொடுத்த நடிகைகளை அச்சுறுத்துறாங்கன்னு இப்போ செய்தி வருது. அப்போது பாவம் மணிமேகலையும் திவ்ய தர்ஷினியும் பாவனாவும் மரீனா போன்றவர்கள்லாம் நீங்கள் ஒரு சமூக பாதுகாப்பு இல்லை. சமூக பாதுகாப்பு இருந்தால் இந்த பெண்கள் வெளியே வருவாங்க. பெண்கள் அமைப்பு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா பல ரகசியங்கள் வெளியே வரும். விஜய் டிவியில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் பொது வழியில் எப்படி இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற உண்மையை நேரடியாக சொல்லணும். இல்லை, தேஷ்பாண்டேக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அந்த பிரியங்கான்றது ஓகே, இந்த பிரியங்கா தேஷ்பாண்டே இவங்க ஒரு பீகார்காரங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டியிருக்கா இந்த விஷயத்தில்? இல்லை, அதாவது இது என்னென்னா, என்னுடைய பார்வைப்படி தமிழ்நாட்டில் தமிழச்சிகள் நீங்கள் நடிப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. இது வரைக்கும் ஒரு தமிழச்சியை காமிங்க. தமிழ்நாட்டில் சினிமா 75 வருஷம் ஆச்சு. எல்லா கேரளத்து கீழர்கள், கன்னடத்து பைங்கிளிகள், சரோஜா தேவி, சுசீலா, பாடுறதுக்கு கூட இந்த பச்சை தமிழன் இப்போ படுவாவி இளையராஜா சைலஜாவையும் சித்ராவையும் தான் மலையாளி தமிழே தெரியாதவர்களை தான் வாய்ப்பு கொடுக்குறாரு இளையராஜா. இவன் எப்படி தமிழன் இவனை ஏற்றுக்க முடியும்? அப்போது நடிகைகள் இல்லை, பாடகிகள் இல்லை, காமெடி கோவை சரளா கூட மலையாளி தான். ஏன்னா நீங்கள் மண் சார்ந்த மனிதன் தாங்க அந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை சொல்ல முடியும். ஒரு பீகார்காரன் தானால தான் பீகாருடைய கலாச்சாரத்தை சொல்ல முடியும். ஒரு ஒரியாக்காரன் தான் ஒரியாவோட 1000 வருஷம் பிறந்து வளர்ந்தவன் தான் ஒரியா கலாச்சாரத்தை சினிமாவை எடுத்து சொல்ல முடியும். கொரியா படத்தை பார்க்குறோம், ஜப்பான் படம் பார்க்குறோம். ஜப்பான் படம் கொரியா படத்துலையுமே யார் நடக்கிறா? பிரிட்டிஷ்காரன் நடிச்சிருக்கான். கொரியாக்காரனுடைய உடல்வாகு கொரியாக்காரன் தான் நடிப்பான். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவை தமிழர் அல்ல, அரசியலும் அப்படி தான் இருக்குது, சினிமா அப்படி தான் இருக்குது. தமிழச்சிகளே இல்லை சினிமாவில், பாடகைகள் இல்லை, பின்னணி பாடகைகள் இல்லை. அப்போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய கலாச்சார தாக்குதல், கலாச்சார சீரழிவு நடந்துருக்குன்னு பாருங்க. அப்போது இப்போ மணிமேகலைக்கு அந்த வாய்ப்பு இல்லை, பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் கேரளாவில் இப்படி நடக்குமா? பஞ்சாபில் இப்படி நடக்குமா? பீகார் எங்கேயாவது இப்படி நடக்குமா? பல மணிமேகலை வெளியிருந்து ஐயோன்னு அப்பான்னு கத்துறாங்க. ஒரு பிரியங்கா தேஷ்பாண்டேவை எதிர்க்க முடியாமல். என்ன காரணம்? விஜய் டிவி தமிழர்களுக்கு எதிரான டிவி. நீங்கள் சன் டிவியில் ராஜான்னு ஒருத்தர் சிஇஓ இருந்தார், அவர் ஜெயிலில் முடிச்சு ஜெயலலிதா உள்ளே போட்டுச்சு. ஏன்?
ஒரு தொகுப்பாளினி கல்யாணம் ஆகும்போது பத்திரிக்கையாளர் புருஷன் 2 பேரும் காதல் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. என்கிட்ட வந்து படுக்கை பகிர்ந்துக்குன்னு கூப்பிடாரு ராஜா. ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே போட்டுது, முட்டி அடிச்சு. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஜெயலலிதா இப்போ இல்லை, இருந்தால் இப்போ பிரதீபம் உள்ளே போயிருப்பார். பிரியங்கா தேஷ்பாண்டேவும் பெண்கள் ஜெயில் ஆண்கள் ஜெயில் புழலில் இருந்திருப்பாங்க. இதை புகார் கொடுப்பதற்காக அந்த அம்மா இருந்தால் பாதிக்கப்பட்டால் புகாரை கொடுக்க சொல்லி வாங்கி 2 பேரும் முடிச்சு உள்ளே போட்டுருக்கோம். ஆனால் இன்னும் பிரியங்கா வந்து அதுக்கு எந்த விதமான விளக்கமும் எதுவுமே கொடுக்கலையே. எதனால் நீங்கள் குற்றம் செஞ்சவங்களை எப்படி விளக்கம் கொடுக்க முடியும்? ஒரு விளக்கம் சொன்னால் 50 எதிர்ப்பு வரும். பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேர் இருக்காங்க. அதனால் இப்போ திருடனுக்கு தேள் கொட்டியல் பிரதீப்பும் பிரியங்காவும் இப்போ அமைதி காட்கிறார்கள். அதனால் உண்மை வந்து ஒரு நாள் வெளியே வரும். உண்மைகள் உறங்காது. விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது. அது முளைச்சி வெளியே வந்துடும். அதே போல தான் உண்மை அணுகுண்டை விட வலிமையானது. உண்மை ஒரு நாளைக்கே பொத்துட்டு வெளியே வரும். வருகிற பொழுது இந்த பிரியங்கா தேஷ்பாண்டேகளும் பிரதீப் மில்ராய் பிரியங்கா தேஷ்பாண்டேகள் ஒரு நாள் இந்த சமூகத்துக்கு மக்கள் மன்றத்துக்கு நீதிமன்றத்தில் தப்பினாலும் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்லி ஆக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலூப்பின் சார்பாக மிக்க நன்றி. வணக்கம்.